இப்போதைக்கு கோல்ட்ல யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதான் என்னோட சஜஷன் சொல்றேன். ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் கோல்டு இப்போ வந்து யுஎஸ்டி டாலர்ல படி பார்த்தோன்னா, $5,126 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஒரு ஓன்ஸ்க்கு. ஒரு ஓன்ஸ்னா என்னன்னா 28 கிராம் ஆஃப் கோல்டு தான் ஒரு ஓன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட $5,125 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்கேருந்து டபுள் த மணி கோல்டு போகுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ $5,125 தான். இப்போ $10,000 போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்றேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2022, 24ல இருந்தே கோல்டு கிட்டத்தட்ட 170% மேலேயே ரிட்டர்ன் குடுத்திருக்கு கோல்டு. ரொம்ப அதிகமாவே ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இது வந்து இந்த அசெட்ல நம்ம கோல்டு அசெட்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா, எந்த அசெட் அண்டர் வேல்யூவா இருக்கோ, அந்த அசெட்ல ஃபோக்கஸ் பண்றது ஃபார் பெட்டர்ன்னு சொல்றேன். நீங்க வந்து ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோல்டுல. ஸோ இது வந்து டபுள் ஆறதுக்கு சான்சஸ் வந்து வித்தின் 3 to 4 இயர்ஸ்ல வந்து டபுள் ஆறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சர்டைன் லெவல்ல கோல்ட் ரீச் ஆயிடுச்சு. இங்க இருந்து நான் என்ன திங்க் பண்றேன்னா, கோல்டு அகைன் வந்து இந்த ஒரு சர்டைன் ரேஞ்சுக்குள்ள தான் அப்கமிங் ஃபியூச்சர் டேஸ்ல ட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எந்த ரேஞ்சு சொல்றேன். ஒரு ஜஸ்ட் அ மினிட். இந்த ஒரு அதிகபட்சம் போனா இங்கேருந்து ஒரு $6,000லேருந்து $4,500 வரைக்குமே ஒரு 5 to 6 இயர்ஸ்க்குள்ள இந்த ரேஞ்ச் தான் ட்ரேட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட்டும் பார்க்க முடியாது கோல்டுல. ஸ்டில் சம் இயர்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கும் சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, கோல்டு ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ பெரிய ரன் எடுத்துட்டு, இனிமே இது இங்கேருந்து ரன் எடுக்குமானா சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஆற மாதிரி சுச்சுவேஷனால இப்போ ஏறுது தவிர, இனிமே ஏறுமானா சான்சஸ் ரொம்ப கம்மி. நான் ஏன் இத ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா, உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ பேஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது ஃபார் பெட்டர். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இப்ப ரொம்ப அண்டர் வேல்யூ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் விப்ரோவே ஒரு கணக்கு சொல்றேனே. விப்ரோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 2021 ஐல இருந்து இப்ப எவ்வளோ ஃபால் ஆயிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றேன். ஜஸ்ட் அ மினிட். இப்போ வந்து 2021 ஒரு ரூ. 360லேருந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ ரூ. 200 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 46% ரிட்டர்ன் மீன்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுத்திருக்கு கோல்டு இப்போ கிட்ட. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து ஈஸியா டபுள் வந்து இந்த ஸ்டாக் போகறதுக்கு சான்சஸ் ஹெவியா இருக்கு. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ இயர் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த அசெட். ஸோ நீ வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் எந்த எந்த வேல்யூல நடந்த எந்தெந்த அசெட் கேட்டகரியில எந்த அசெட் எல்லாம் ஹையஸ்ட்டா ரன் ஆயிருக்கோ, ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்க அசெட் மட்டும் தான் ஒரு அப்கமிங் டேஸ்ல வந்து நல்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல 4 இயர்ஸா வந்து இந்த அசெட் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்கமிங் இயர்ஸ்ல இந்த அசெட் வந்து நல்ல அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சான்சஸ் வந்து ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க இப்ப இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, டபுள் த மணி பாசிபிலிட்டி அதிகம் இந்த மாரி ஸ்டாக்ஸ்ல. பட் கோல்ட்ல அதிகமானா இல்ல. அண்ட் ஆல்சோ ஒரு அசெட் வந்து ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன் குடுத்துச்சுன்னா, மூவ் மூவ் பண்ணிட்டு வேற அசெட்ல மூவ் பண்றது தான் ஒரு நல்ல மூவ்ன்னு சொல்றேன். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோல்ட்ல ஒரு $2,000 இப்ப வந்து ஒரு 2025ல கோல்டு ஒரு பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100% ரிட்டர்ன் குடுத்துருன்னு வச்சுக்கோங்க அந்த கோல்டு. இந்த 100% ரிட்டர்ன் குடுத்துட்டுனா, ஸ்டில் நீங்க கோல்டுலயே உட்கார்ந்திருக்கிறது பதிலா, அந்த இருக்க அமௌண்ட்ட எடுத்துட்டு வேற ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த அசெட் வந்து ஆல்ரெடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டில் இந்த அசெட் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து நீங்க நெனச்ச மாரி அப்கமிங் இயர்ஸ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது எந்த அசெட்டுமே. அதுதான் உண்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விப்ரோலயே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷோ பண்றேன். இங்க பாருங்க 2018ல நீங்க இந்த ஸ்டாக்க வந்து ஒரு 2,00,000க்கு பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 2,00,000க்கு பை பண்றீங்க. எவ்வளவுக்கு? ஒரு $149. அந்த ஆல் டைம் 2019 ஆல் டைம் ஹைல ரூ. 150க்கு பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க 1,00,000க்கு. ஓகே. இப்ப 2026ல விப்ரோட பிரைஸ் வந்து ரூ. 202 தான் இருக்கு. வெறும் ரூ. 202. ஸோ எத்தன பெர்சன்டேஜ் இங்கருந்து ஏறி இருக்குன்னு கணக்கு போட்டு பார்த்தோன்னா, வெறும் 37% ஜஸ்ட் 37% மட்டும் தான் ஏறி இருக்கு. அதுவே இந்த இந்த அமௌண்ட்ட வந்து ஏதோ பாண்ட்லயோ, இல்ல எஃப்டில ஈவன் தோ எஃப்டில போட்டு வச்சிருந்தா கூட, இதோட மோர் ரிட்டர்னே கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு அசெட் வந்து நல்ல ரிட்டர்ன் குடுத்துட்டுனா செல் பண்ணியிருக்கணும். நான் ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருந்தா நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, 2019ல வாங்குன அசெட் ஸோ 2021ல வந்து நல்ல மூவ்மெண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 150 to 180% ரிட்டர்ன் குடுத்துட்டுனா, இந்த அசெட் நான் செல் பண்ணிட்டு வேற அசெட்ல நான் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் 2020ல நான் செல் பண்ணிட்டு நான் கோல்டுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கேன். ஏன்னா கோல்டு 2021ல அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு. ஸோ அந்த இதுல மூவ்மெண்ட் பண்ணியிருந்தேன். நான் இப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸோட நல்ல ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்கும். நான் அதே தான் கோல்டுக்கும் சொல்றேன். இப்ப கோல்டு வந்து ஆல்ரெடி நல்ல ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட கோல்டு. ஸ்டில் நீங்க கோல்டுலயே ஹோல்ட் பண்ணீங்கன்னா, அப்கமிங் இயர்ஸ்ல வந்து உங்க ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இயர்லி வந்து ஒரு 8% கூட ரிட்டர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கு ஈவன் தோ நெகட்டிவ் ரிட்டர்ன் வர கூட சான்சஸ் இருக்கு கோல்டுல. அடுத்த அப்கமிங் இயர்ஸ்ல. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆல்ரெடி நல்ல கோல்டு சூப்பரான ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா,
கொஞ்சம் செல் அவுட் பண்ணிட்டு நீங்க வேற அசெட்டுக்கு மூவ்மெண்ட் பண்றது பெட்டர்னு சொல்றேன். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஆல்ரெடி கோல்டு வந்து ரொம்ப லோவர் பிரைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு $1000 இல்ல $1100 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து செல் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நீங்க ஒரு 1 இயர் ஆர் 1.5 இயருக்கு முன்னாடி பை பண்ணீங்கன்னா நீங்க செல் பண்ணிட்டு நீங்க ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன் கொடுத்துருங்க. எல்லா கோல்டு இன்வெஸ்டருக்கும் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து அந்த இதை வந்து செல் பண்ணிட்டு ஒரு நல்ல அண்டர் வேல்யூ அசெட்ல வந்து மூவ் பண்ணுங்க பெட்டர். இப்போ வந்து இது வந்து இங்க இருந்து 100% போறது கஷ்டம். ஆனா விப்ரோ பாருங்க, இங்க இருந்து ஈஸியா வந்து 100% ஈஸியா போயிடும், ஈஸியா அச்சீவ் ஆயிரும் நான் சொல்றேன். ஏன்னா வந்து கோல்டு இங்க இருந்து 100% போகணும்னா $10,000 ரீச் ஆகணும். ஓகே. ஆனா விப்ரோ வந்து இங்க இருந்து இது போகணும்னா ஈஸி. உங்க 350 ஆல்ரெடி, இந்த 350 ஆல்ரெடி விப்ரோ ரீச் ஆயிருக்கு. ஸோ ஈஸியா ரீச் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனா கோல்டு இது வரைக்கும் $10,000 ரீச் ஆனதுல நியூ ஐ தொடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி இருந்த ஐயை வந்து டச் பண்றது ப்ராபபிலிட்டி படி பார்த்தா ஈஸி. அந்த கேட்டகரி நான் சொல்றேன். இது வந்து நான் டிசிஎஸ் சொல்றேன் பாருங்க. டிசிஎஸ் கிட்டத்தட்ட $4,400 ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நீங்க பாருங்க, $4,400 ட்ரேட் ஆகுது டிசிஎஸ். கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ ஆயிருக்கு? அரௌண்ட் 46% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நீங்க ஆஸ் ஏ இன்வெஸ்டரா இருந்தா இப்போதைக்கு பார்த்தா இது வந்து அண்டர் வேல்யூ மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க இருந்து ஆல் டைம் ஐ ரீச் ஆகிறதுக்கு ஈஸியா ரீச் ஆகிரும் சொல்லலாம். சர்டன் ஒரு 84% ரீச் ஆயிட்டுனா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பட் கோல்டு இங்க இருந்து 84% 100% போகுமான்னு சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் சொல்றேன், இப்போதைக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் கோல்டை வந்து தப்பா சொல்ல. கோல்டு இஸ் ஒன் ஆஃப் த குட் அசெட் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ கோல்டுனா இப்போ இன்கேஸ் நம்ம மேரேஜ் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம்னா அப்போ கோல்டு டெஃபினட்டாக பை பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் நீங்கள் பை பண்ணலாம். ஆஸ் ஏ இன்வெஸ்டரா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் கோல்டு வச்சிருக்கீங்கன்னா இப்போதைக்கு கோல்டு பை பண்ணாதீங்க. ஈவன் தோ நீங்கள் நல்லா ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா கோல்டை செல் பண்ணிட்டு எது அண்டர் வேல்யூவான அசெட் இருக்கோ அந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் டிசிஎஸ் விப்ரோன்னு சொல்றேன். நான் ஃபினான்ஸ் அட்வைசரும் இல்லை. நீங்க எந்த அசெட் ஸ்டாக்ஸ்ல எந்த ஸ்டாக்ஸ் இந்த விப்ரோ டிசிஎஸ் தவிர மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸும் ஸ்டில் ரொம்ப 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 அண்டர் வேல்யூல இருக்கு. நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ வந்து கோல்ட்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறத விட அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து வித்தின் நீங்க வந்து 2 to 3 இயர்ஸ்க்கு எடுத்துருவீங்க. ஸோ அது மாதிரி நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து அதிகமா இருக்கும் கோல்ட கம்பேர் பண்றப்ப இப்போதைக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷன். ஒன்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆயிட்டு கோல்டு வந்து இப்போ அப்கமிங் இயர்ஸ்ல வந்து லோவர் ஒரு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா நீங்க 3 to 4 இயர்ஸ் கழிச்சு நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க அமௌண்ட் அப்படியே வந்து கோல்டுக்கு மாத்திட்டுனா கோல்டு அகைன் வந்து ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அசெட் எப்பவுமே நீ மூவ்மெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும். 3 to 4 இயர்ஸ்க்கு வந்து இப்போ ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த அமௌண்ட் எடுத்துட்டு எந்த இது லோவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கோ அந்த அசெட்டுக்கு மூவ்மெண்ட் பண்ணும். அது நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த ஸ்டாக்கை வந்து திருப்பி வந்து வேற மீன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து வேற இதுல இன்வெஸ்ட்மெண்ட் வேற அசெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ அசெட் எப்பவுமே மூவ்மெண்ட் பண்றதா பெட்டர். இப்போதைக்கு நீங்க கோல்ட்ல வச்சிருந்தீங்கன்னா கோல்ட்ல இருக்க செல் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்ட வச்சிருந்தீங்கன்னா கோல்ட செல் பண்ணுங்க. அந்த நகையா வச்சுட்டு கோல்ட செல் பண்ணிட்டு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து புரோக்கர் அமௌண்ட்ல வந்து இடிஎஃப் வாங்கிருக்கீங்க, அது மாதிரி வாங்கிருக்கீங்கன்னா டெஃபினட்டா வந்து செல் பண்ணிட்டு இது பண்ணலாம். இன்கேஸ் ஈவன் நீங்க சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்க பை பண்ண போறீங்கன்னா கோல்ட இப்போதைக்கு பை பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு சர்டன் லெவல் ரீச் ஆயிட்டு இதுக்கு மேல இங்க இருந்து அதிகம் மூவ்மெண்ட் ஆகாது. டெஃபினட்டா சொல்றேன். இப்போ 3 to 4 இயர்ஸ் மூவ்மெண்ட் ஆக சான்சஸ் இல்லவே இல்லை. ஓகே. இந்த வீடியோ பொறுத்தவரை அவ்வளோதான். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். யா, பை.